இப்ப நம்ம மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியோட செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். 28 எடுத்துக்கோங்க. முதல் கொஸ்டின் பாருங்க. The NMR spectrum of AX. ஓகே, AX அப்படின்னா ரெண்டு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்மளுக்கு வந்து போட்டான் இருக்கக்கூடியது. ஓகே, எக்ஸிபிட் லைன் செட் அதனோட வேல்யூ பாருங்க. டெல்டா வேல்யூ வந்து 1 2.1லையும் இன்னொன்னு வந்து 2.3லையும் நம்மளுக்கு எது கிடைக்குது? எக்ஸ் புரோட்டானுக்கு. அதே ஏ டைப் புரோட்டானுக்கு எத்தனை கிடைக்குது? 4 கிடைக்குது. 4.1, 4.3, 4.5, 4.7 ppm கிடைக்கும். ஓகே, அது எதுல இருந்து மெஷர் பண்ணிருக்காங்க? டிஎம்எஸ். டிஎம்எஸ் தான் நம்மளுக்கு ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணுவோம். இன்ஸ்ட்ருமெண்டோட ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி வந்து 100 மெகாஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து கேட்டிருக்கிறது வந்து கெமிக்கல் ஷிஃப்ட் கேட்டிருக்காங்க. ஓகே, கெமிக்கல் ஷிஃப்ட்டுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு கடையில் ஒவ்வொரு வேல்யூ கடையில உள்ள டிஃபரன்ஸ் எடுக்கணும். ஓகே, கெமிக்கல் ஷிஃப்ட் வந்து நம்ம எடுக்கும் போது நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு சாம்பிள் மைனஸ் நம்மளோட ரெஃபரன்ஸ். ஓகே, இந்த டிஎம்எஸ் இருக்கும் இல்லையா, டிவைட் பை இதனோட வேல்யூ. நம்மளுக்கு நார்மலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி, இது வந்து ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி. ஓகே, நம்மளுக்கு 100 into 10 to the power 6 ஏன்னா மெகா ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 6 டிவைடட் பை 10 to the power 6 ஏன்னா பிபிஎம்ல நம்மளுக்கு வரணும் அப்படின்னா நம்மளுக்கு இதை டிவைட் பண்ணணும். அல்லது நார்மலா நீங்க வேற ஒன்னும் செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் டிஃபரன்ஸ் எடுத்துட்டு நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி வச்சு மல்டிப்ளை பண்ணாலே நம்மளுக்கு போதும். இது எதுவும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி வச்சு மல்டிப்ளை பண்ணா போதும். இப்ப இங்க என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. நம்மளுக்கு 2.1 2.2க்கு இடையில வரக்கூடிய பீக். ஆக்சுவலி இந்த பீக்கோட ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு 2.1 2.2 இங்க கிடைக்குது. அடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு 4.1 4.3 4.5 அண்ட் நம்மளுக்கு ஒரு 4.7 இந்த மூணுல தான் கிடைச்சிருக்கு இல்லையா? இப்போ நீங்க இதனோட மிடில் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா டிஃபரெண்ட் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு இடையில ஆக்சுவலி இடைப்பட்ட வேல்யூ நம்மளுக்கு ஜேங்கிறது வந்து என்னவா இருக்கு? இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து 2.3யும் இது 2.1 இல்லையா? அப்ப இதுக்கு இடையில ஆவரேஜ் வேல்யூ வேணா இது 2.2. அதே மாதிரி இங்க நீங்க பாருங்க, ஒவ்வொன்றும் வந்து 4.7 இருக்கு, 4.5 இருக்கு, 4.3 இருக்கு, 4.1 இருக்கு. இங்க நீங்க மிடில்ல வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் வந்து 4.4 இருக்கு. இந்த ரெண்டு கடையில தான் நம்ம டிஃபரன்ஸ் வந்து எதுக்கு எடுக்க போறோம்? நம்மளுக்கு இங்க பாக்கணும். ஏன்னா கேட்டுக்கிறது வந்து கப்ளிங் கான்ஸ்டன்ட் வந்து ரெண்டு கடையில உள்ள டிஃபரன்ஸ். நீங்க இந்த ரெண்டுக்கு பக்கத்துல ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எடுங்க. 4.5க்கு 4.7க்கு எடுங்க. இதுக்கு எல்லாமே காமனான வேல்யூ தான் வரும். தட் வில் பி ஈக்குவல் டு J வந்து AX வந்து நம்மளுக்கு வந்து 0.2 வருது. நம்மளுக்கு கப்ளிங் கான்ஸ்டன்ட் வந்து என்ன வருது? 2.2 வருது. அத வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி வந்து 2 ppm இருக்கு. ஹெட்ஸா மாத்தணும் அப்படின்னா நீங்க ஃப்ரீக்வன்சியால இது வந்து ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சியால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 0.2 into 100 which is equal to 20 Hz வரும். ஓகே, 20 Hz வரும் கப்ளிங் கான்ஸ்டன்ட். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு 20 இருக்கக்கூடியது ரெண்டு ஆப்ஷன் தான். பியையும் சியையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ வந்து என்னது? ஆவரேஜா வரக்கூடியது 4.4. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, நம்மளுக்கு வந்து 400 மெகாஹெர்ட்ஸ் NMR ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. அங்க ரெண்டு டபுளட் கிடைக்குது. டபுளட் கப்ளிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைப்பாங்க. கப்ளிங் கான்ஸ்டன்ட் நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டு வேல்யூ கிடைக்கிற டிஃபரன்ஸ் எடுத்துட்டு ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சியால நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இங்கே நம்மளுக்கு வந்து இது வந்து ஆக்சுவலி 8 கிடையாது. திஸ் இஸ் டெல். ஓகே, ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் 2.38 மைனஸ் 2.35 ppm நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வேல்யூ வந்து நம்மளுக்கு 0.03 ppm கிடைக்கும். நம்மளுக்கு வந்து ஹெட்ஸ்ல தான் மாத்தணும். ஸோ வி ஹாவ் டு மல்டிப்ளை வித் ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி. ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு என்ன கொடுத்தாங்க? 400 மெகாஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் வேல்யூ we will get as 12 Hz. ஓகே, ஏன்னா 10 power 10 power 6 cancel ஆயிருக்கும். ஸோ ஆப்ஷன் D is the correct answer. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. In NMR spectroscopy the product of the G factor Gn அதுக்கப்புறம் நியூக்ளியர் மேக்னெட்ரான் பீட்டா நம்ம மியூ கூட நம்ம போடுறோம். நம்ம ஃபார்முலால நம்ம மியூ போட்டு தான் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா சில புக்ஸ்ல மியூ என் தான் கொடுப்பாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அண்ட் B0 இது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி த ப்ராடக்ட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த எனர்ஜி. நம்மளுக்கு நியூக்ளியர் இதுல வந்து NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபில பார்க்கும்போது MI வேல்யூ வந்து இங்க டீஜெனரேட்டா இருக்கக்கூடியது இன் த பிரசன்ஸ் ஆஃப்
மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நம்மளுக்கு பிளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் தெரியும் இல்லையா? இப்போ இந்த இடையில வந்து இந்த வேல்யூ நம்ம எனர்ஜி கேப் என்னன்னு பார்த்தோம். Del E is equal to the product of G factor and nuclear magneton and applied magnetic field strength. So this is nothing but the energy of the transition from alpha to theta state. இதுதான் ஆல்பான்னு சொல்லுவாங்க, இது பீட்டான்னு சொல்லுவாங்க. So that value is energy of transition from alpha to beta state. So option A is the correct answer. ஓகே, கெமிக்கல் ஷிஃப்ட்னா நம்மளுக்கு டிஎம்எஸ்ல இருந்து வரக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸ்பின் கப்ளிங் கான்ஸ்டன்ட் ரெண்டு டேட்டா வேல்யூ கடையில எடுக்கக்கூடியது. மேக்னெட்டோகிரைக் ரேஷியோ வந்து காமா, தட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட் இல்லையா? இங்க வந்து டெல்லி தான் நம்மளுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அண்ட் ஏஎக்ஸ் டைப் சிஸ்டம் கேஸ் 4 லைன் கொடுத்திருக்காங்க. ஓகே, இது வந்து டிஎம்எஸ்ல இருந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இது வந்து ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி 100 மெகாஹெர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஜேஎக்ஸ் அதாவது கப்ளிங் கான்ஸ்டன்ட் என்ன, கெமிக்கல் இந்த டெல்டா ஏஎக்ஸ் கேட்டிருக்காங்க. டெல்டா ஏஎக்ஸ் இப்போ நம்ம இந்த ஸ்பெக்ட்ரத்தை ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடணும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 4 லைன்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, இதனோட 4 லைன்ஸ் நம்ம எங்க பார்க்கலாம், வேல்யூவை பாருங்க. 1.12ல 1 இருக்கு. ஓகே, 1ல 1 இருக்கு. சோ நான் இந்த மாதிரி வரேன். ஓகே, இங்க வந்து இது 1னா இது 1.2. அடுத்த 2 லைன் எங்க இருக்கு நமக்கு, இந்த டபுளட் இந்த இது வந்து 4 என்னோட பேட் டிராயிங். சோ கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இந்த இது பாருங்க, இந்த வேல்யூ இந்த ரெண்டு கடையில நீங்க டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஜேஏஎக்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டு கடையில டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா ஜேஏஎக்ஸ் கிடைக்கும். ஆனா இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளுக்கு கெமிக்கல் ஷிஃப்ட்டுக்கான டிஃபரன்ஸான டெல்டா ஏஎக்ஸ். அப்ப இந்த வேல்யூ நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு மிடில் உள்ளது ஆவரேஜ் உள்ளது எடுத்துக்கணும். வேற கலர் மாத்திக்கிறேன். இது வேல்யூ 4.72க்கும் 4.66க்கும் ஆவரேஜ் நம்ம 4.66 வரும். அது மாதிரி இங்க 1.12க்கும் 1க்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் வந்து அந்த ஆவரேஜ் வந்து 1.06 வரும். இப்போ இந்த ரெண்டு கடையில அப்போ டெல் ஏஎக்ஸ் அப்படின்றது 4.66 மைனஸ் 1.06. ஓகே, அதுதான் நமக்கு கெமிக்கல் ஷிஃப்ட் டிஃபரன்ஸ் வரும். ஸோ இந்த வேல்யூ நம்மளுக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 3.6 கிடைக்கும் இல்லையா, 3.6 கிடைக்கும். அதே ஜேஎக்ஸ் பாருங்க, ஜேஎக்ஸ் நீங்க ரெண்டு வேல்யூ கட்டல. ஜேஎக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஹெட்ஸ்ல கேட்டிருக்காங்க. சோ நீங்க வந்து ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சியால மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1.2 மைனஸ் 1 இன்டு 100. ஸோ நம்மளுக்கு 0.2 இன்டு 0.12 இல்லையா, 1.12. ஸோ 0.12 இன்டு 100 அப்படின்றதுனால we will get 12 heads. ஸோ ஆப்ஷன் இது வந்து இங்க பிபிஎத்துல இருக்கு. ஏன்னா அங்க ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி வச்சு மல்டிப்ளை பண்ணல. கொஸ்டின்ல அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க, பிபிஎம் தான் கேட்டிருக்காங்க. ஜேஏஎக்ஸ் தான் நமக்கு ஹெட்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஹெட்ஸ்ல கேட்கும்போது நம்ம ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சியால மல்டிப்ளை பண்ணணும். ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி நம்மளோட இந்த கேஸ்ல வந்து 100 மெகாஹெர்ட்ஸ். So that will be equal to 12 heads. So option A is the correct answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க, நியூக்ளியர் ஜி ஃபேக்டர் ஃபார் புரோட்டான். ஓகே, இது வந்து புரோட்டான் அண்ட் நைட்ரஜன். ஓகே, ஆர் 5.6 and 0.4 respectively கொடுத்திருக்காங்க. Magnetic field in an NMR spectrometer is such that the proton resonance at 700 megahertz. Okay, அப்போ நம்மளுக்கு புரோட்டான் ரெசனன்ஸ் பண்றது 700 மெகாஹெர்ட்ஸா இருந்தா நம்மளுக்கு நைட்ரஜன் 14 நியூக்ளியஸ் வந்து எந்த ஃப்ரீக்வன்சில ரெசனேட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம அப்போ லார்மார் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது, gamma into V0, which is equal to E divided by 2m into G. Gங்கிறது வந்து என்னது, G factors for the atoms. ஓகே, மியூங்கிறது இங்க என்னது, frequency. அப்ப இதுல வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, mu is directly proportional to G. இப்ப ரெண்டு இது கொடுக்கும்போது அப்புறம் நம்ம எப்படி எழுதலாம், omega 1 divided by omega 2 is equal to G1 divided by G2. இப்ப இங்க நம்மளுக்கு ஹைட்ரஜனோட frequency இருக்கு, G ஃபேக்டர் இருக்கு. நைட்ரஜனுக்கு G ஃபேக்டர் இருக்கு, ஃப்ரீக்வன்சி தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுல நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து 1ங்கிறது ஹைட்ரஜனாவும் 2ன்றத நைட்ரஜனாவும் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்ப நம்ம இங்க இப்படி கூட கொடுக்கலாம், H N கூட நமக்கு நம்மளோட கன்வீனியன்ஸ். ஓகே, சோ இப்ப இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி
சாரி, இது வந்து நமக்கு வந்து நைட்ரஜனா எடுத்துக்கோங்க. எப்படி இருந்தாலும் ஓகே தான். இது நைட்ரஜன் எடுத்துக்கோங்க. இது H எடுத்துக்கோங்க. இது நைட்ரஜன், இது HI. ஓகே. இப்போ இதுல இருந்து நம்ம நைட்ரஜன் தான் கண்டுபிடிக்கணும். நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக தான் நான் இப்படி எழுதுறேன். பை GH இன்டு ஃப்ரீக்வன்சி. இது வேல்யூ நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். GN4 ஹைட்ரஜன் என்ன பண்ணும்? G ஃபேக்டர் வந்து நைட்ரஜனுக்கு வந்து 0.4. ஹைட்ரஜனுக்கு வந்து 5.6. ஃப்ரீக்வன்சி ஃபார் ஹைட்ரஜன் வந்து ரெசனன்ஸ் வந்து 700. இந்த வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 50 மெகா ஹெர்ட்ஸ் கிடைக்கும். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். தெரிஞ்சுக்க வேண்டியது ஃப்ரீக்வன்சியும் G ஃபேக்டரும் எனது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப 2 ஆட்டம்ஸ் இடையில கேட்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல வந்து நம்மளுக்கு டெஸ்லால வேல்யூ கொடுத்திருக்காங்க. புரோட்டான் NMR frequency 1.0 டெஸ்லா இஸ் 42.4 மெகாஹெர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ட்ரையோமேக்னெட்டிக் ரேஷியோ கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில கொடுத்திருக்காங்க. 2 வேல்யூ கொடுத்திருக்காங்க. வாட் வில் பி தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் C13? நம்ம ப்ரீவியஸ்ல பார்த்த மாதிரி நைட்ரஜன் வச்சு கேட்டிருந்தாங்க. இங்க வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? கார்பனை வச்சு கேட்டிருக்காங்க. ஓகே. சோ ஃப்ரீக்வன்சி அப்படின்றது நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சியும் G ஃபேக்டர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்றதுனால omega1 divided by omega2 is equal to G1 divided by G2 அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே. இப்போ ஹைட்ரஜனுக்குள்ளது நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஹைட்ரஜன் எந்த மாதிரி போடலாம்? ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 42.4. நம்மளுக்கு வந்து எதுக்கு தெரியாது? கார்பனுக்கு தெரியாது. which is equal to G ஃபேக்டர் வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஹைட்ரஜனுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 27 into 10 power 7 கொடுத்திருக்காங்க. டெஸ்லால கொடுத்திருக்காங்க. ஓகே. அடுத்து நம்மளுக்கு G வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 6 இது கார்பனுக்கு வந்து 6.75 into 10 power 7 கொடுத்திருக்காங்க. இது நம்மளுக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா டெஸ்லால இருக்கிறத நம்மளுக்கு இங்க இந்த வேல்யூ நீங்க கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணி omega2 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா we will get 10.6 Hz நமக்கு கிடைக்கும். ஓகே. இந்த வேல்யூ நீங்க ஆப்ஷன் A is the answer. A is the answer. ஓகே. That's the answer. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல 8வது என்ன சொல்றது? இது வந்து 8வது கொஸ்டின் தான். ஓகே. கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. The proton NMR spectrum of an organic compound recorded at 500 megahertz கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு 4 லைன் கிடைக்குது. குவாட்ரேட் லைன் வந்து 4 லைன் கிடைக்குது. ஓகே. இதனோட கெமிக்கல் ஷிஃப்ட் என்ன அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இங்க கொடுத்திருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா வேல்யூல ஹையர் வேல்யூவா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. நம்மளுக்கு டெல் கப்ளிங் கான்ஸ்டன்ட் கெமிக்கல் ஷிஃப்ட் ரெண்டும் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு வந்து கப்ளிங் கான்ஸ்டன்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 வேல்யூஸ் கடையில டிஃபரன்ஸ் எடுத்து ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சியால மல்டிப்ளை பண்ணா நமக்கு போதும். ஆனா இங்க ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சியால மல்டிப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி ஹெட்ஸ்ல தான் கொடுத்திருக்காங்க. 2 நெய்பரிங்கா இருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு நீங்க 1759 minus 1753 வேல்யூ எடுத்தீங்கன்னா we will get 6 Hz. That is nothing but our coupling constant. Okay, coupling constant 6 Hz இருக்கக்கூடியது AC தான் இருக்கு. BD நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ கெமிக்கல் ஷிஃப்ட்டுக்கு வரலாம். கெமிக்கல் ஷிஃப்ட் நம்மளுக்கு வந்து இந்த 4 வேல்யூக்கு இடையில நம்ம என்ன சொல்றோம்? இந்த 4 வேல்யூவையும் ஆட் பண்ணி divided by 4 into ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி. ஏன்னா நம்மளுக்கு அது ஆவரேஜ் வேல்யூ தெரியணும் இல்லையா? அப்பதான் நம்மளால இது பண்ண முடியும். into ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லும் போது நம்மளுக்கு 500 மெகாஹெர்ட்ஸ். இதை கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 3.5 ppm கிடைக்கும். ஓகே. 3.5 ppm கிடைக்கும். So option A is the correct answer. Okay, not the C. அடுத்தது பாருங்க. Question number 9 பாருங்க. For a certain magnetic field strength, 3 proton spin transition occurs at 700 megahertz. நம்மளுக்கு இங்க வந்து இது சேம் நம்ம சிமிலர் டைப் ஆஃப் ஃபார்முலா தான். நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சிக்கும் என்ன சொல்றது G ஃபேக்டருக்குள்ள ரிலேஷன் தெரிஞ்சா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஃப்ரீக்வன்சி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு G. ஓகே. நம்ம ப்ரீவியஸா பார்த்ததுதான் ஜஸ்ட் டிஃபரெண்ட் வேர்ட்ல கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட் டைப் ஆஃப் கொஸ்டின் இது. ஓகே. டிஃபரெண்ட் இயர்ல கேட்டிருக்காங்க நமக்கு. சோ ஒமேகாவும் நம்ம ஃப்ரீக்வன்சியும் ஜியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்றதுனால நம்ம omega1 by omega2 is equal to G1 by G2 போட்டு எழுதலாம். ஓகே. இப்ப நம்மளுக்கு என்ன வேல்யூ? இதனோட ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது வந்து 700 ஃபார் ஹைட்ரஜன் கொடுத்திருக்காங்க.
டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி நைட்ரஜன் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, ஒமேகா நைட்ரஜன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஜி ஃபேக்டர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 5.6 டிவைடட் பை 0.4 இல்லையா. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து 50 மெகாஹெர்ட்ஸ். சேம் ஆன்சர் தான் ப்ரீவியஸ் வந்து அங்க நான் அந்த மாதிரி மார்க்கெட் அதான் சொன்னேன், நம்மளோட கன்வீனியன்ஸ் தான் எடுக்கிறது. ஸோ தெரிஞ்சுக்க வேண்டியது ஃப்ரீக்வன்சியும் ஜி ஃபேக்டரும் வந்து டைரக்ட். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஜி ஃபேக்டர் ஃபார் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் டாட்டின் ஃபேக்டர். இங்க வந்து ஃப்ரீக்வன்சி மட்டும் மாறி இருக்கு, சேம் டைப் ஆஃப் மாடல் தான். ஓகே, இங்கேயும் இதே தான் நம்ம பண்ணணும். ஒமேகா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஜி ஃபேக்டர். ஸோ ஜி ஃபேக்டர் அப்படி சொல்ல ஒமேகா 1 ஒமேகா 2 டிவைடட் பை G1 G2 வேல்யூ நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஹைட்ரஜனுக்கு வந்து 600, கார்பனுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க, தட் இஸ் ஒமேகா 2. வேல்யூ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஜி ஃபேக்டர் ஹைட்ரஜனுக்கு 5.6, கார்பனுக்கு 1.4. இந்த வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 150 மெகாஹெர்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். So option C is the answer. Okay, option C is the answer. So இதுதான் நமக்கு என்ன மாதிரில பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து மாஸ் ஸ்கொயர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பார்க்க உள்ள கொஸ்டின். மாஸ் ஸ்கொயர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, if mass square spectrum of pentacarbonyl ion is recorded in the presence of magnetic field, the original spectrum with two lines changes into the one with எத்தனை டைப் ஆஃப் லைன் கேட்கிறாங்க. நம்மளுக்கு இந்த பிரசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்கும், ஹைப்பர் ஃபைன் ஸ்பிளிட்டிங் நடக்கும். ஓகே, ரெண்டு லைனா இருந்தது நம்மளுக்கு எம்ஐ வேல்யூ வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது 1/2 இல்லையா, எம்ஐ வந்து 1/2, இன்னொரு லைன் வந்து நம்மளுக்கு 3/2 இருக்கும். இது இப்ப எந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்பிளிட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எம்ஐ குள்ள இருக்குது நம்மளுக்கு பிளஸ் 2 இருக்குது, ரெண்டு லைனா நம்மளுக்கு ஸ்பிளிட் ஆகும். ஓகே, மைனஸ் ஆஃப் பிளஸ் ஆஃபா நம்மளுக்கு ஸ்பிளிட் ஆகும். இதே மாதிரி 3/2ல உள்ளதுமே நம்மளுக்கு வந்து 4 லைனா நம்மளுக்கு ஸ்பிளிட் ஆகும். ஓகே, நம்மளுக்கு 4 லைனா ஸ்பிளிட் ஆகுது அப்படின்னா இங்க நம்மளுக்கு பிளஸ் 3/2 பிளஸ் 1/2 மைனஸ் 1/2 மைனஸ் 3/2 இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், ஸ்பிளிட் ஆகும். இந்த ஸ்பிளிட் ஆகுறதுக்கு இடையில உள்ள லைன் நம்ம வரையலாம். ஓகே, எத்தனை லைன் டிரான்சிஷன் பாசிபிள் அப்படின்றத பார்க்கணும்னா நமக்கு வந்து செலக்ஷன் ரூல் தெரியணும். செலக்ஷன் ரூல் படி நம்மளுக்கு டெல் எம் ஐ சேஞ்ச் ஆகிறது வந்து மாஸ் ஸ்கொயர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்ல 0 ஆர் பிளஸ் ஆர் மைனஸ் 1 தான். ஓகே, பிளஸ் ஆர் மைனஸ் 1 சொல்லி நம்ம பார்க்கும்போது இங்க இந்த இது கடையில ஓகே ஸ்பெக்ட்ரம் வரையலாம். இந்த 1, ஓகே, அடுத்து இது 2, ஓகேவா, அடுத்து இது 3, இது 3. அதே மாதிரி இங்க கீழே உள்ள லைன்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா 1 இது 2 இங்க போகும். ஓகே, மேல போய் நமக்கு லைன்ஸ் பார்க்க போனா நமக்கு ஏன்னா 1 வரக்கூடிய டிஃபரன்ஸ்ல இருக்கணும் இல்லையா, நமக்கு இந்த லைன் டோட்டலா பார்க்க போனா நம்மளுக்கு 3 + 3 6 லைன்ஸ் நமக்கு 6 லைன்ஸ் நம்மளால வரைய முடியும். ஓகே, இது நான் கொஞ்சம் கிளியரா வரையலாம். ஏன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 1 வந்து 1 வரணும், 0 வரணும். இந்த செலக்ஷன் ரூல் ஞாபகத்துல வச்சுட்டா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 6 லைன்ஸ். ஓகே, ஆன்சர் வந்து 6 லைன்ஸ். அடுத்தது பாருங்க, கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஐசோமெரிக் ஷிஃப்ட் இன் மாஸ் ஸ்கொயர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் அயன் காம்பவுண்ட் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, அயன் காம்பவுண்ட் நம்ம பொறுத்த அளவுல நம்மளுக்கு வந்து ஐசோமெரிக் ஷிஃப்ட் வந்து நம்ம எதை வச்சு சொல்லலாம், ஐசோமெரிக் ஷிஃப்ட் வந்து நம்மளுக்கு பேஸ்ட் ஆன் எலக்ட்ரான் டென்சிட்டி வச்சு சொல்ல முடியும். ஓகே, எலக்ட்ரான் டென்சிட்டி ஃபார் அயனுக்கு வந்து நம்மளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா there is increase in s electron density. Okay, so increase in s electron density அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஐசோமர் ஷிஃப்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஐசோமர் ஷிஃப்ட் வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஓகே, எதுக்கு ஃபார் அயனுக்கு நம்ம பேசிட்டோம், ஃபார் அயன். ஓகே, இன்க்ரீஸ் இன் எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி, டிக்ரீஸ் த ஐசோமர் ஷிஃப்ட். இப்ப நம்ம பார்ப்போம், அயன் வந்து நம்மளுக்கு வந்து என்னவா இருக்கு, எலமெண்டலா இருக்கும்போது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 3d6 இருக்கும். அதே வந்து Fe2+ மாறுது அப்படின்னா நம்மளுக்கு இது என்னவா மாறும், 3d6 மாறும். Fe3+ மாறும்போது என்ன ஆகும், 3d5 ஆகும்.
ஓகே. ஒரு 3D எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ணி Fe2+ வந்து Fe3+ மாறும்போது there is a small increase in electron density அப்படின்றதுனால நம்மளுக்கு வேல்யூ என்ன வரும்? Fe2+, Fe3+, அதுக்கப்புறம் Fe4+. ஓகே. ஏன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருந்தா ஐசோமர் ஷிஃப்ட் வேல்யூ கம்மியாகும். அயன் +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும் and compared to Fe2+ அப்படின்றதுனால. So this is the correct order. இப்போ ஆப்ஷன் நம்மளுக்கு A is the correct order. அதான் கரெக்டான ஆர்டர்ல கொடுத்திருக்கோம். ஓகே. ஞாபகம் வச்சுக்கணும். பேஸ்ட் ஆன் த எலக்ட்ரான் டென்சிட்டி நம்ம சொல்ல முடியும். எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருந்ததுன்னா ஐசோமர் ஷிஃப்ட் கம்மியாகும். ஓகே. ஒரு டி எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போது எஸ் எலக்ட்ரான் கரெக்டா அது இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி பார்க்கும்போது +3ல உள்ள எலக்ட்ரானிக் டி எலக்ட்ரான் வந்து Fe+2ல உள்ளதை விட கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி Fe4+ வந்து அதை விட கம்மியாகும். அப்படின்றதுனால எஸ் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. ஐசோமர் வேல்யூ வந்து ஐசோமர் ஷிஃப்ட் வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. அடுத்த கொஸ்டின் நீங்க பாருங்க. இதுல வந்து நம்மளுக்கு வந்து மாஸ் ஃபயர் எக்ஸ்பெரிமெண்ட்ல சோர்ஸோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 14.4 Kelvin கொடுத்திருக்காங்க. இட்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் அப்சார்பர் அட் த வெலாசிட்டி கொடுத்திருக்காங்க 2.2 millimeter per second. Okay, for resonance. The shift in the frequency of the source of the sample சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். shift in the frequency. Then nu is equal to frequency, அதாவது mu into velocity of the source divided by speed of light. நம்ம இப்படி கூட எழுதிக்கலாம். Del mu is equal to nu into V by C. இந்த ஃபார்முலா இது நம்ம கிளாஸ்லயே ஃபார்முலாவை தான் நான் வேர்ட்ஸ்ல இங்கே எழுதியிருக்கேன். இனிமே நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஃப்ரீக்வன்சி என்ன கொடுத்திருக்காங்க? நம்மளுக்கு ஈக்குவலன்ட் ஃப்ரீக்வன்சி வந்து கிலோவாட் இருந்து மெகாஹெர்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஆன்சர் மெகாஹெர்ட்ஸ் கேட்டதுனால இந்த வேல்யூ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் 3.48 into 10⁻12 megahertz. Okay, into velocity of the source நம்மளுக்கு என்ன கொடுத்தது? 2.2 into millimeter per second கொடுத்திருக்காங்க. மீட்டர் per secondக்கு நம்ம மாத்திக்கலாம். So 2.2 into 10⁻−3 meter per second. Okay, divided by speed of light நம்மளுக்கு என்ன? 3 into 10⁸ meter per second. இது கேன்சல் ஆயிரும். இந்த வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து 25.5 megahertz நமக்கு கிடைக்கும். ஆப்ஷன் B is the answer. தெரிய வேண்டிய ஃபார்முலா வந்து shift in frequency is equal to frequency into velocity, the ratio between the velocity of the source and speed of light. இந்த ஃபார்முலா தெரிஞ்சா நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மாஸ் ஃபயர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி கொடுத்திருக்காங்க. 2 ஸ்பெக்ட்ரம் டிஃபரெண்ட் ஸ்பெக்ட்ரம். இதுல வந்து எந்த மாதிரியான ஸ்பெக்ட்ரம் எந்த காம்ப்ளெக்ஸ் நம்மளுக்கு மாஸ் ஃபயர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபில இருந்து நம்மளுக்கு ஒரு மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஸ்பின் ஸ்டேட் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது 2 தெரிஞ்சா நம்மளால அதனோட ஜியோமெட்ரி கூட ப்ரெடிக்ட் பண்ண முடியும் இல்லையா? அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உள்ள ஸ்பெக்ட்ரத்தை பாருங்க. 2 ஸ்பிளிட்டிங் நடந்திருக்கு. நம்ம எப்போ ஸ்பிளிட்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் சிமெட்ரி ஆப்சென்டா இருந்தாலோ அல்லது லிகாண்ட் ஃபீல்ட் சிமெட்ரி ஆப்சென்டா இருந்தாலோ நம்மளுக்கு வந்து ஸ்பிளிட்டிங் நடக்கும். இது எல்லாமே சிமெட்ரியா இருக்கும்போது நம்மளுக்கு ஸ்பிளிட்டிங் நடக்காது. எலக்ட்ரானிக் இப்போ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். முதல்ல கொடுத்திருக்கிறது என்ன? நம்மளுக்கு ஹை ஸ்பின் அயன் 3 கொடுத்திருக்காங்க. ஹை ஸ்பின் அயன் 3னா என்ன அர்த்தம்? Fe3+. இப்போ d5 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்ப எப்படி இருக்கும்? T2G3 Tg2. அப்போ சிமெட்ரி, எலக்ட்ரானிக்கலி இது சிமெட்ரி. இப்போ ஸ்பிளிட்டிங் நடக்காது. இது நம்மளுக்கு என்னவா கிடைக்கும்? சிங்கிளட்டா தான் நமக்கு கிடைக்கும். இது வந்து என்னவா கிடைக்கும்? சிங்கிளட்டா தான் கிடைக்கும். நோ ஸ்பிளிட்டிங். ஓகே. அடுத்து நம்ம ஹை ஸ்பின் அயன் 2. ஹை ஸ்பின் அயன் 2னா அயன் 2னா 2+. ஹை ஸ்பின் சொன்னதுனால இங்க T2G4 ஆகும், Eg2 ஆகும் இருக்கும். இது வந்து அன்சிமெட்ரிக், ஒரு ஏசிமெட்ரிக்ல தான் ஃபில் ஆயிருக்கு இல்லையா? நம்மளுக்கு வந்து ஏசிமெட்ரிக் இதா இருக்கிறதுனால இது வந்து டபுளட்டா வரும். ஸ்பிளிட்டிங் இருக்கும், டபுளட்டா கிடைக்கும். ஓகே. அடுத்து லோ ஸ்பின் அயன் 3. லோ ஸ்பின் அயன் 3னா அயன் 3 சொல்லும்போது 3d5 தான். நம்மளுக்கு இங்கேயுமே வந்து T2G5 Eg0 வரும். இங்கேயுமே வந்து எலக்ட்ரானிக் ஏசிமெட்ரி தான் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ இங்கேயுமே ஸ்பிளிட்டிங் இருக்கும், டபுளட் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் உள்ள ஹை ஸ்பின் அயன் 3க்கு மட்டும் தான் சிங்கிளட் கிடைக்கும்.
இங்க குடுத்திருக்க ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன குடுத்திருக்காங்க? ஏ வந்து ஃபர்ஸ்ட் 1ன்னு சொல்லியிருக்காங்க. டபுளட் கண்டிப்பா டபுளட் கிடையாது. அது சிங்கிளட்டா தான் இருக்கும். பி வித் 2 நோ. இது வந்து தவறு. அடுத்து பிக்கு வாங்க ஏ வித் 2 எஸ் கரெக்ட். நம்மளுக்கு சிங்கிளட்டா தான் இருக்கும். பி வித் 1 தட் இஸ் கரெக்ட். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஒன். மத்த ஸ்டேட்மெண்ட் நம்ம செக் பண்ணிடலாம். ஏ வித் 3 ஏ வித் 3னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பா டபுளட் கிடையாது. தட் இஸ் 3 நம்மளுக்கு என்ன சொல்றது வராது. ஏன்னா லோ ஸ்பின் வரும்போது டபுளட் வரும். அது மாதிரி ஏ வித் 2 அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே நம்மளுக்கு வராது. ஏன்னா ஏ வந்து சிங்கிளட்டா தான் இருக்கும். சோ இதுவும் கிடையாது. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஐசோமர் மாஸ்பாய்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்ல ஸ்பிளிட்டிங் எப்போ அப்படி இருக்கும்னா எலக்ட்ரானிக் சிமெட்ரி ஆப்சென்ட் ஆயிருக்கும் போதும் லிகாண்ட் சிமெட்ரி ஆப்சென்ட் ஆயிருக்கும் போதும் ஸ்பிளிட்டிங் இருக்கு. நம்ம இங்க வந்து லிகாண்ட பத்தியே கொடுக்கல நம்மளுக்கு. எலக்ட்ரானிக்கோட சிமெட்ரி வச்சுதான் நம்ம வந்து இதை டிசைட் பண்ணோம். அடுத்த கொஸ்டின் போகலாம். Among the following does an act as a massifier nucleus கேட்டிருக்காங்க. கொடுத்திருக்கிறதுல பாத்தீங்க அப்படின்னா மாஸ்பாயர் ஆக்டிவ் நியூக்ளியஸ் வந்து அயோடின் அயன் ஓகே எக்ஸப்ட் கோபால்ட் 50. இது வந்து சோர்ஸ் இதுலதான் நம்மளுக்கு மாஸ்பாயர் நியூக்ளியஸ் வந்து இதெல்லாம் தான். ACD option D is the answer. Okay, except cobalt, all are Mossfire nuclei. Okay. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் வந்து சிமிலர் டைப் நம்ம ப்ரீவியஸா பார்த்தக்கூடிய அதே இதுதான். ஆனா டிஃப்ரெண்ட் இயர்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஷிஃப்ட் இன் ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க. L is equal to nu into V by C. இதே தான் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். இங்க வந்து 3.4 into 10 power 8 ஹெர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே மில்லிமீட்டர் 2.2 into 10 power minus 3. அதே தான் ஜஸ்ட் வேர்ட்ஸ் மட்டும் தான் மாத்தி போட்டிருக்காங்க. ஓகே டிவைடட் பை நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க லைட்டோட ஃப்ரீக்வன்சி நம்ம இதுல மீட்டர் யூனிட்ஸ்ல வேணும் அப்படின்னா 3 into 10 power 8. இந்த வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து 25.5 மெகாஹெர்ட்ஸ். ஓகே இங்க இந்த வேல்யூ ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஏன்னா இது கால்குலேட் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு இங்க ஹெட்ஸ்ல தானே இருக்கு. எல்லாமே ஹெட்ஸ்ல இருக்க வேல்யூ பாத்தீங்கன்னா 2.55 into 10 power 7 ஹெட்ஸ். ஓகே 10 power 6 ஆகும்போது அது மெகா ஹெட்ஸ். ஸோ நம்ம 25.5 கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். ஸோ ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் டிஃபரெண்ட் இயர்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The extent of mass fire quadrupole splitting of iron follows the order சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே இப்ப நம்ம ஸ்பிளிட்டிங் வந்து பார்க்கணும். இப்போ எலக்ட்ரானிக் சிமெட்ரி பிரசன்ட் ஆயிருக்கா லிகாண்ட் சிமெட்ரி பிரசன்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு இந்த காம்ப்ளெக்ஸஸ்ல பார்க்கணும். ஓகே ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க அயன் FeCl2 4 வாட்டர் மாலிகுல். ஓகே இதை பொறுத்தளவுல நம்மளுக்கு வந்து Fe2+ வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஏன்னா வாட்டர் தான் நம்மளுக்கு வந்து லிகாண்டா இருக்க வாட்டர் குளோரின்ன்றதுனால ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும் 3D6ன்றதுனால T2G2 Eg2 வரும். இப்போ எலக்ட்ரானிக் ஏசிமெட்ரி. அதே நேரம் லிகாண்ட் பாத்தீங்கன்னா சிமெட்ரி தான். ஓகே ஏன்னா வாட்டர் கோஆர்டினேட் ஆகுறது அந்த ஸ்கொயர் பிளேன் அதுக்குள்ள வரும். ஆக்சியல்ல தான் குளோரின் வரும். நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது வந்து எலக்ட்ரானிக் ஏசிமெட்ரி பிரசன்ட் ஆயிருக்கு. ஆனா லிகாண்ட் வந்து ஓகே. இப்போ எலக்ட்ரானிக் ஏசிமெட்ரி அதிகமா இருந்தா நம்மளுக்கு குவாட்ரூபோல் ஸ்பிளிட்டிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே குவாட்ரூபோல் ஸ்பிளிட்டிங் இஸ் ஹை. ஏன்னா எலக்ட்ரானிக் ஏசிமெட்ரியா இருக்கு. ஓகே ஸ்பிளிட்டிங் இஸ். அடுத்து நீங்க பாருங்க நம்மளுக்கு வந்து இதை எடுத்துப்போம். FeCl3 எடுத்துக்கோங்க. இங்க FeCl3 நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஹெக்ஸா ஆக்வா ஃபார்மர்ஸ் தான். இங்க வந்து Fe3+ இருக்கு. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3D5 அப்படின்றதுனால இது ஒரு வீக் ஃபீல்ட் காம்ப்ளெக்ஸ். T2G3 ஆவும் Eg2 ஆவும் இருக்கும். எலக்ட்ரானிக் சிமெட்ரிக். அதே மாதிரி லிகாண்டுமே சிமெட்ரிக் தான் ஆக்வா காம்ப்ளெக்ஸ். ஓகே சோ எலக்ட்ரான் நம்மளுக்கு லிகாண்டுமே சிமெட்ரிக் அப்படின்றதுனால இங்க நோ ஸ்பிளிட்டிங். அப்போ இது நமக்கு தெரியும் இது ஹை ஸ்பிளிட்டிங்கா இருக்கு நோ ஸ்பிளிட்டிங்கா இருக்கு. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். அடுத்தது மிடில் உள்ளது நம்ம செக் பண்ணிடலாம். ஏன்னா இங்க வந்து அயன் வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு காம்ப்ளெக்ஸ் வந்து K2FeCN5NO. ஓகே கொடுத்திருக்காங்க. லிகாண்ட் ஆல்ரெடி ஏசிமெட்ரிக்கா தான் இருக்கு. ஏன்னா 5 சயனைட் லிகாண்ட் ஒரு NO. அப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து
என்ன சொல்றது லிகாண்ட் ஏசிமெட்ரி கண்டிப்பா ஸ்பிளிட்டிங் இருக்கதான் செய்யும். ஆனா வந்து நம்மளுக்கு எலக்ட்ரானிக் ஏசிமெட்ரி பிரசன்ட் ஆயிருந்தாதான் ஹை ஸ்பிளிட்டிங் இருக்கும். அது பிரசன்ட் ஆயிருக்கான்னு பார்ப்போம். இங்க வந்து எஃபி 2+, ஆனா இது லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஏன்னா சயனைட் லிகாண்ட் இருக்கிறதுனால லோ ஸ்பின்றதுனால T2G6EG0 இருக்கும். இப்போ வந்து எலக்ட்ரானிக் சிமெட்ரி பிரசன்ட் ஆயிருக்கு, லிகாண்ட் தான் ஏசிமெட்ரியா இருக்கு. ஸோ அதனால ஸ்பிளிட்டிங் வந்து மாடரேட்டா இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ வில் பி த கரெக்ட் ஒன். ApCl2க்கு ஸ்பிளிட்டிங் அதிகமா இருக்கும். இந்த காம்ப்ளெக்ஸ் சைனோ காம்ப்ளெக்ஸ் வந்து மாடரேட்டா இருக்கும். FeCl3 அக்வா காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு நோ ஸ்பிளிட்டிங். ஏன்னா அது வந்து எலக்ட்ரானிக்லயும் சிமெட்ரி, லிகாண்டுமே சிமெட்ரிக்கா தான் இருக்கு. ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்கலாம் மாஸ் வாய்ஸ் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் த மெட்டல் காம்ப்ளெக்ஸ் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் நம்மளுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த மெட்டல் கண்டுபிடிக்கலாம், டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட் ஆஃப் கோஆர்டினேட் ஆயிருக்குது கண்டுபிடிக்கலாம். இந்த ரெண்டு தெரிஞ்சாலே நமக்கு ஜியோமெட்ரி ஆஃப் த மெட்டல் தெரியும். ஸோ ஆப்ஷன் ஏ பி டி இருக்கக்கூடியது சி இஸ் த கரெக்ட். ஓகே, இந்த மூணுமே நம்மளால இது டைரக்டான கொஸ்டின். அடுத்தது பாருங்க, டு ரெக்கார்ட் மாஸ் வாய்ஸ் ஸ்பெக்ட்ரம் iron containing samples a source X is used after excitation நம்மளுக்கு வந்து ஆஃப்டர் நியூக்ளியர் டிரான்ஸ்மிஷன் வந்ததுக்கு அப்புறம் காமா ரேடியேஷன் கிடைக்குது. அப்ப என்ன ஸ்பீசிஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்ப இது நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல வந்து என்னது நம்ம கோபால்ட் தான் சோர்ஸா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, கோபால்ட் சோர்ஸ் பண்ணாதான் நம்மளுக்கு அயன் வரும். ஸோ கோபால்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும், எலக்ட்ரான் கேப்சர் நடக்கும். திஸ் இஸ் தி பிரின்சிபல் ஆஃப் மாஸ் வாய்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஓகே, எலக்ட்ரான் கேப்சர் நடக்கும் போது நம்மளுக்கு அயன் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்ல நம்மளுக்கு ஏன்னா ஒரு எலக்ட்ரான் கேப்சர் ஆகுறதுனால இது வந்து 26 ஆகும், இது வந்து 56 தான் இருக்கும். இங்க எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்கிறது என்ன ஆகும், கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு காமா ரேடியேஷன் கொடுக்குது. நம்ம காமா ஃப்ளோரசன்ஸ் அப்படி சொல்லுவோம். இந்த ரேடியேஷன் தான் போய் நம்மளுக்கு சாம்பிள போய் நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணும். அப்ப நடக்கக்கூடியது என்ன, நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது ஒரு எலக்ட்ரான் கேப்சர் ஆகி சோர்ஸ் வந்து கோபால்ட். அப்போ ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். திஸ் இஸ் தி பிரின்சிபல் ஆஃப் மாஸ் வாய்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது லாஸ்ட் கொஸ்டின். இது மாஸ் வாய்ஸ் ஸ்பெக்ட்ரம். இந்த மாஸ் வாய்ஸ் ஸ்பெக்ட்ரம் வந்து நம்மளுக்கு அயன் காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாங்க. அயனோட பினால்தர்லின் டயோன் ரெண்டு இருக்கு, NCS இந்த காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ரெண்டு லைன் எப்போ கிடைக்குதுன்னா 300 கெல்வின்ல ரெண்டு லைன். நான் இப்படி வரைகிறேன் ஸ்பெக்ட்ரம். ஓகே, இங்க வந்து ஸ்பீட் ஆஃப் சோர்ஸ், இங்க நம்மளுக்கு வந்து இண்டக்டிவ் வச்சு இங்க வந்து நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, 300 கெல்வின்ல நமக்கு ரெண்டு லைன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது நான் 300 கெல்வின்ல வரைகிறேன். ஓகே, அடுத்து நம்மளுக்கு 4 லைன்ஸ் வந்து எங்க கிடைக்குது, 186 கிடைக்குது. ஓகே, இது 186. அதுக்கப்புறம் 2 லைன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எங்க கிடைக்குது, 77 கெல்வின். இது வந்து கொஞ்சம் நெருக்கமா கிடைக்கும். ஓகே, 77 ஏன்னா லோ டெம்பரேச்சர் பாத்தீங்க அப்படின்னா ஏன் இது நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோஆர்டினேஷன் இந்த லிகாண்ட பாருங்க, இது வந்து ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஸோ சேஞ்ச் இந்த கோஆர்டினேஷன் மோட் நமக்கு நடக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து இத பாத்தீங்கன்னா நைட்ரஜன் பைண்ட் ஆயிருக்கும் போது இந்த லிகாண்ட் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட், இது வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட். ஆனா த்ரூ சல்பரோட நம்மளுக்கு இந்த மாதிரி கோஆர்டினேட் ஆகும்போது இது வந்து வீக் ஃபீல்ட் லிகாண்ட். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது, சேஞ்ச் இந்த ஸ்பின் ஸ்டேட் கூட நமக்கு நடக்குது, பியும் நமக்கு நடக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த ரெண்டு தான் நடக்குது. சிஸ்டான்ஸ் ஐசோமர்ஸும் பாசிபிள் இல்ல, சேஞ்ச் இன் மெட்டல் லிகாண்ட் பாண்டுமே நம்மளுக்கு கிடையாது. நடக்கக்கூடியது வந்து சேஞ்ச் இன் த கோஆர்டினேஷன் மோடும் சேஞ்ச் இன் த ஸ்பின் ஸ்டேட் தான். ஸோ ஆப்ஷன் ஏ ஆன்சர். இதுக்கான காரணம் வந்து நம்மளுக்கு NCS வந்து ஒரு ஆம்பிடென்டேட் லிகாண்ட் அப்படின்றதுனால அதனோட கோஆர்டினேஷன் மோடு மாறும்போது நம்மளுக்கு லிகாண்டோட நேச்சரே மாறும், ஸ்ட்ராங் ஃபீல்ட் வீக் ஃபீல்டா மாறுறதுனால நம்மளுக்கு கோஆர்டினேஷன் மோட் மாறுது. கோஆர்டினேஷன் மோட் மாறுறதுனால நம்மளுக்கு வந்து ஸ்பின் மாறும்போது நம்மளுக்கு கோஆர்டினேஷன் மோட் ஏன்னா வீக் ஃபீல்ட் ஸ்ட்ராங் ஃபீல்ட் வரும்போது ஹை ஸ்பின் லோ ஸ்பின் வந்துடும். ஆப்ஷன் பி நம்மளுக்கு ஏ அண்ட் பி கரெக்ட். அது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து EPR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஓகே, EPR ஸ்பெக்ட்ரோஸ்கோபில என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the number of lines exhibited by a high resolution EPR spectrum of the species அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்கிறது வந்து காப்பர் எத்திலீன் டையமைன். காப்பர் எத்திலீன் டையமைன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா
இதுதான் ஸ்ட்ரக்சர். எத்திலீன் டையமினோட நமக்கு வந்து இது பைண்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்மளுக்கு தெரியும் டிராகோ ரூல்ஸ் படி நம்மளுக்கு நைட்ரஜனோட அட்டாச் ஆயிருக்க ஹைட்ரஜன் வந்து, ஏன்னா இது வந்து ஆக்டிவ் நியூக்ளியன்றதுனால அதனோட அட்டாச் ஆயிருக்க ஹைட்ரஜன் வந்து ஸ்பிளிட்டிங்ல இன்வால்வ் ஆகாது. நமக்கு ஸ்பிளிட்டிங்ல இன்வால்வ் ஆக போறது காப்பரும் நைட்ரஜனும் மட்டும்தான். ஸோ 2ni copper plus 1 into 2mi of nitrogen plus 1. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 into copper 1 தான் இருக்கு. இதனோட I வேல்யூல இருந்து 3/2 ஸ்பின் குவாண்டம் நம்பர், ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸோ பிளஸ் 1 into நம்மளுக்கு நைட்ரஜன் வந்து எத்தனை இருக்கு? 4 இருக்கு. ஸோ 2 into 4 அதனோட I வேல்யூ ஸ்பின் குவாண்டம் நம்பர் 1 பிளஸ் 1 அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க நம்மளுக்கு 4, இது வந்து 9. ஸோ we will get 36 lines. Totally we will get 36 lines. ஓகே, அப்போ இது சிம்பிளா நமக்கு இந்த ஃபார்முலால ஸ்பிளிட்டிங் உள்ள ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். எந்த நியூக்ளியஸ்லாம் வந்து ஆக்டிவா இருக்கும் அப்படின்றத ஐடென்டிஃபிகேஷன் தெரியும். ஓகே, அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணலாம். The number of EPR signals observed for the octahedral nickel 2 complex சொல்லிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ octahedral nickel 2 plus complex அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு வந்து ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த நிக்கல் 2 பிளஸ்ன்றது என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல நம்மளுக்கு இருக்கு? 2 பிளஸ். அப்ப எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 3D8. நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து T2G வந்து நம்மளுக்கு வந்து 6 ஆகும். EG 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இந்த 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அன்பேர்ட் 2 எலக்ட்ரான்ஸ். அன்பேர்ட் 2 எலக்ட்ரான்ஸ். ஓகே, இப்போ இந்த அன்பேர்ட் 2 எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அதாவது கிரவுண்ட் ஸ்டேட்ல எப்பவுமே ஈவன் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தா நமக்கு ஜீரோ ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் வித் இன் த கிரவுண்ட் ஸ்டேட் ஹேப்பன்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே நம்மளுக்கு ஈவன் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா என்ன நடக்கும்? கிரவுண்ட் ஸ்டேட் ஜீரோ ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் நடக்கும். நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்டே நீங்க அப்ளை பண்ண வேண்டாம். என்ன நடக்கும்? ஜீரோ ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் within the ground state நடக்கும். ஏன்னா அந்த எலக்ட்ரான்ஸ்க்கு இடையில உள்ள ரிப்ரஷன் within the ground state. ஓகே, இப்படி நடக்கும். ஸோ இந்த இதுக்குள்ள டிரான்சிஷன் வந்து EPR-ஆல அன்டிடெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல நம்மளுக்கு EPR சிக்னல் வந்து அப்சர்வ் பண்றது ஒன்லி 1 தான். ஸோ ஆப்ஷன் A is the answer. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜீரோ ஸ்பிளிட்டிங் நடக்கிறதுனால. ஓகே, so even number of unpaired electron இருக்கும்போது zero field splitting, we no need to apply any external magnetic field. அங்கேயே ஸ்பிளிட்டிங் ஆகும். அப்புறம் ரெண்டா ஸ்பிளிட் ஆகும்போது நம்மளுக்கு டிரான்சிஷன் வந்து 1 வந்து பாஸ். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். கன்சிடர் த compounds. இது quadrupole splitting. ஆக்சுவலி இது வந்து நம்மளுக்கு மாஸ் பை ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கான கொஸ்டின். இங்க வந்து டின் டெட்ராஃப்ளோரைடு இருக்கு, டின் டெட்ராஃப்ளோரைடு இருக்கு, R3 டின் குளோரைடு இருக்கு. ஓகே, நம்மளுக்கு பாஸ்பைல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபில நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா டின்னை வச்சு பார்க்கும்போது ஓகே, டின்னுக்கு வந்து நம்மளுக்கு வரக்கூடியது வந்து ஜஸ்ட் ஆப்போசிட் டு அயனா இருக்கு. ஓகே, இங்க நம்மளுக்கு குவாட்ரூபோல் ஸ்பிளிட்டிங் பிரசன்ட் ஆயிருக்குதுன்னு பார்க்கலாம். இதோட ஸ்ட்ரக்சரை பத்தி நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, டின் ஏன்னா லிகாண்ட் சிமெட்ரியும் இதுவும் பார்க்கணும். நம்மளுக்கு லிகாண்ட் சிமெட்ரி, எலக்ட்ரானிக் சிமெட்ரி பார்க்கணும். டின் டெட்ராஃப்ளோரைடு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியலான ஒரு டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரி. டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரி சொல்லும்போது எலக்ட்ரோஃபீல்ட் கிரேடியன்ட் வந்து நம்மளுக்கு என்னது ஜீரோவா இருக்கும். ஸோ நோ ஸ்பிளிட்டிங், நோ ஸ்பிளிட்டிங். ஓகே, அப்போ அடுத்து நம்ம SNF அதே மாதிரி இருக்குமான்னு பார்த்தா கிடையாது. இட் வில் பாலிமரைஸ். ஓகே, பாலிமரைஸ் ஆகுறதுனால நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? இது பாலிமரைசஸ். ஸோ நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்து EFG வந்து நாட் ஈக்குவல் டு 0. கண்டிப்பா ஸ்பிளிட்டிங் இருக்கும். ஓகே, இங்க வந்து என்னது ஸ்பிளிட்டிங் இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டபுளட் கிடைக்கும். இங்க வந்து என்ன கிடைக்கும்? டபுளட் கிடைக்கும். ஓகே, இங்க நோ ஸ்பிளிட்டிங்ன்றதுனால இங்க சிங்கிளட் கிடைக்கும். ஓகே, அடுத்து நம்மளுக்கு R3 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து கண்டிப்பா 3 R லிகாண்டும் ஒரு டின் குளோரைடு லிகாண்ட் அப்படின்னா கண்டிப்பா லிகாண்ட் ஏசிமெட்ரி பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பா நம்மளுக்கு EFG வந்து என்னவா இருக்காது? அது ஜீரோவா இருக்காது, நாட் ஈக்குவல் டு 0. கண்டிப்பா ஸ்பிளிட்டிங் இருக்கும். ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு ஒரு டபுளட் கிடைக்கும். ஓகே,
கேட்க போனா கேட்டிருக்கிறது வந்து எதுக்கு வந்து ஸ்பிளிட்டிங் இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வந்து ஏக்கும் சிக்கும் இருக்கும். ஓகே, ஏ சி மட்டும் இருக்குன்னா ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். பிக்கு இருக்காது. ரீசன் வந்து அந்த டெட்ராஹீட்ரல் ஜியோமெட்ரி, நோ ஸ்பிளிட்டிங். ஓகே, எல்லாமே சிமெட்ரிக்கா தான். அடுத்த கொஸ்டின் போகலாம். EPR spectrum for tetragonal distortion of copper 2 complex கேட்டிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து copper 2 complexes வந்து Young-Teller distortion இன்வால்வ் ஆகும் இல்லையா? அந்த copper 2 complex வந்து ரெண்டு டைப் ஆஃப் Young-Teller distortion நமக்கு நடக்கலாம். எப்படி டெட்ராகோனலா டிஸ்டார்ட் ஆகலாம், இசட் அவுட் அல்லது இசட் இன் கம்ப்ரெஷன் நடக்கலாம், எலாங்கேஷன் அண்ட் கம்ப்ரெஷன். அப்ப எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எப்படி வரும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா copper 2 plus 3d9 system. ஸோ Young-Teller distortion அங்க பிரசன்ட் ஆயிருக்கு. இசட் அவுட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ஆர்பிட்டால் அரேஞ்ச்மெண்ட் பாருங்க நீங்க. இது வந்து dx z dy z dxy, இது வந்து dx ஸ்கொயர், இது வந்து dz ஸ்கொயர், இது வந்து dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர். ஏன்னா அலாங் த ஆக்சிஸ் வர்றதுனால எலாங்கேட் ஆகும்போது z ஆக்சிஸ்ல உள்ளதெல்லாம் எனர்ஜி கம்மியாகும். ஸோ இது வந்து z அவுட். அப்போ நம்மளுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இங்க வரக்கூடியது எந்த மாதிரி இருக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 9 எலக்ட்ரான் நம்மளுக்கு ஃபில் ஆகிறது, 6 8 9. ஸோ நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான் இந்த மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும்போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா G parallel is greater than G perpendicular. ஓகே, ஸோ தட் இஸ் கிரேட்டர் than GE நமக்கு இருக்கு. இது வந்து இசட் அவுட். இந்த இசட் அவுட் கண்டிஷன்ல நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, அன்பேர்ட் எலக்ட்ரான் எங்க இருக்கும், dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர். ஸோ தட் இஸ் த ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. the total number of fine and hyperfine. ஃபைன் லைன் நமக்கு எப்போ கிடைக்கும், ஹைப்பர் ஃபைன் லைன் நமக்கு எப்ப கிடைக்கும்? ஃபைன் லைன் நமக்கு கிடைக்கிறது வந்து நம்மளுக்கு எலக்ட்ரான் எலக்ட்ரான் கப்ளிங் நடக்கும். ஓகே, ஃபைன் ஸ்பிளிட்டிங் EPRல வந்து எலக்ட்ரான் எலக்ட்ரான் கப்ளிங். ஓகே, எலக்ட்ரான் எலக்ட்ரான் கப்ளிங் நடக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கும். அதே இது ஹைப்பர் ஃபைன் வந்து நம்மளுக்கு நடக்கக்கூடியது வந்து நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான் நியூக்ளியஸ் கப்ளிங் நடக்கும். எலக்ட்ரானும் நியூக்ளியஸும் கப்ளிங் நடக்கும் போதுதான் நமக்கு ஹைப்பர் ஃபைன் ஸ்பிளிட்டிங் நடக்கும். நார்மலா ஃபைன் ஸ்பிளிட்டிங் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் அன்பேர்ட். ஃபைன் லைன் எப்பவுமே நம்மளுக்கு ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான், நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். ஓகே, அதே இது ஹைப்பர் ஃபைன் ஸ்பிளிட்டிங்ல நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இங்க வந்து 2ni plus 1 தான் hyperfine splitting formula. இப்போ நம்ம கொஸ்டினை பார்ப்போம். Total number of fine and hyperfine EPR lines expected for octahedral high spin Mn2. Mn2 வந்து D5 system இல்லையா, 3D5. அப்போ நம்ம ஃபைன் லைன் வந்து will be equal to number of unpaired electron. இது ஹை ஸ்பின் சொன்னதுனால 5 unpaired electron இருக்கு. ஸோ 5 unpaired electronனா நம்மளுக்கு 5 ஃபைன் லைன் கிடைக்கும். 5 fine lines correct. ஓகே, அடுத்து நம்ம ஸ்பிளிட்டிங் பேட்டர்ன் இதுக்கு வரணும். ஓகே, ஹைப்பர் ஃபைனுக்கு வரும்போது நம்மளுக்கு என்னது, நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். ஓகே, நம்மளுக்கு டோட்டல் ஹைப்பர் ஃபைன் சொல்லும்போது நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் டோட்டலா 5 இருக்கு. ஓகே, ஏன்னா ஜஸ்ட் இங்க ஸ்பிளிட்டிங் ஆகும்போது எத்தனை நம்பர் இருக்குங்கிறது இங்க முக்கியம், எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்ங்கிறது முக்கியம். ஓகே, இந்த Mn2 பிளஸ் பொறுத்தவரை 5 I இருக்கு இன்ட்டு நம்மளுக்கு 2ni plus 1. ஓகே, அப்போ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 5 இன்ட்டு நம்மளுக்கு வந்து I வேல்யூ மேங்கனீஸ்க்கு என்ன கொடுத்திருக்காங்க, 5/2 கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ அது 1 தான் இருக்கு. இந்த வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து 6 into 5 30 லைன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபைன் லைன்ஸ் 5 ஹைப்பர் ஃபைன் லைன்ஸ் 30 கிடைக்கும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Fine splitting to hyperfine splitting difference தெரியும். Fine splitting because of the electron coupling. That will be equal to number of unpaired electron. Hyperfine splitting அப்படின்றது நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த என்ன சொல்றது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் சொல்றத விட நமக்கு எலக்ட்ரானுக்கும் இந்த நியூக்ளியஸ்க்கு இடையிலான கப்ளிங் காரணமா வரக்கூடியதான் ஹைப்பர்ஃபைன் ஸ்பிளிட்டிங். ஓகே, ஸோ அது வந்து ஸ்பிளிட்டிங் பேட்டர்ன் ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணலாம். அடுத்து பாருங்க, CD3 மாலிகுலுக்கு வந்து நம்மளுக்கு EPR லைன் என்னன்னு கேட்டிருக்காங்க. CD3 சொல்லும் போது டி டியூட்டினத்துக்கு I வேல்யூ வந்து 1. ஓகே, நமக்கு ஸ்பிளிட்டிங் பேட்டர்ன் ஃபார்முலா என்ன, 2n into I
plus 1 இல்லையா? So n வந்து இங்க 3 deuterium இருக்கு. So 2 into 3 I வந்து 1 so plus 1. So 6 plus 1 7 lines. We will get 7 lines. Okay. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது நமக்கு selection row கேட்டிருக்காங்க. So EPR spectrum of free radical containing nuclei with non-zero nuclear spin is obtained if the following selection rules are employed. நம்மளுக்கு வந்து செலக்ஷன் ரூல் என்ன? சேஞ்ச் இன் ஸ்பின் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கணும் பிளஸ் ஆர் மைனஸ் 1 இருக்கணும். இது வந்து நியூக்ளியர் ஸ்பின் குவாண்டம் நம்பர் வந்து 0வா இருக்கு. ஓகே, சோ தட் இஸ் த செலக்ஷன் ரூல். இஸ் டைரக்டான क्वेश्चन. அடுத்து பாருங்க, ரெசனன்ட் ஃப்ரீக்வென்சி ஃபார் EPR அண்ட் NMRs ஆர் ரெஸ்பெக்டிவ்லி இன் த ஸ்பெக்ட்ரல் ரீஜியன் கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு EPR வந்து நம்மளுக்கு மைக்ரோவேவ் ரீஜியன்லயும் NMR வந்து ரேடியோ ஃப்ரீக்வென்சிலையும் நமக்கு நடக்கும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்க. A radical contains N14 with hyperkinetic constant 1.61 millitesla and two equivalent protons வந்து I value கொடுத்திருக்காங்க 1/2 கொடுத்திருக்காங்க. ஹைப்பர்ஃபைன் ஸ்பிளிட்டிங் கான்ஸ்டன்ட் வேற நமக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா? 0.35 சொல்லி கொடுத்திருக்காங்க. இது வந்து EPR ஸ்பெக்ட்ரம் எக்ஸிபிட். நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நம்ம இது ரேடிக்கல் வந்து என்னது, நைட்ரஜன் இருக்கு, 2 ஹைட்ரஜன் இருக்கு அப்படி நம்ம இதுதான் ரேடிக்கல். இந்த ரேடிக்கலுக்கு நம்ம ஸ்பிளிட்டிங் பேட்டர்ன் ஃபார்முலா என்ன? 2ni+1 into 2mi+1. கொஸ்டினை ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஏதோ காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஏன்னா மில்லிடெஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டன்ட் வேல்யூ எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா ரேடிக்கல் என்ன நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். சோ நம்மளுக்கு நைட்ரஜன் 1 தான் இருக்கு. சோ 2 into 1 into 1 plus 1. ஹைட்ரஜன் நம்மளுக்கு 2 இருக்கு. சோ 2 into 2 into 1/2 plus 1. இதுக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இங்க நம்மளுக்கு 3 வரும், இங்கேயுமே நம்மளுக்கு 3 வரும். So 3 into 3 it is equal to 9 lines. We will get 9 lines. Option D is the correct answer. Okay. அடுத்த கொஸ்டின் நம்மளுக்கு பாருங்க, ClF3. ஓகே, ClF3 வந்து ஸ்டீரியோகெமிக்கலி ரிஜிடா இருக்கிறது தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த காம்ப்ளெக்சஸ், ஓகே, இந்த இது வந்து ClF3 வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஹைபிரிடைசேஷன்ல இருக்கு? sp3 டீஹைபிரிடைசேஷன். ஜியோமெட்ரி நீங்க பாத்தீங்கன்னா T ஷேப்ல நமக்கு இருக்கு. T ஷேப்ல நமக்கு ஓகே, இந்த T ஷேப்ல இருக்கிறதுனால 2 எக்ஸியல் குளோரினும் ஒரு ஈக்விட்டோரியல் குளோரினும் இருக்கு. அப்போ ஈக்விட்டோரியல் ஆக்சியல்ல உள்ளதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃப்ளோரின் தான் வந்து நெய்பரிங் ஃப்ளோரின். சோ ஸ்பிளிட்டிங் பேட்டர்ன் வந்து n+1 அப்படின்றதுனால நம்மளுக்கு ஆக்சியல் உள்ளதுக்கு 1+1 2 டபுள் எட் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? டபுள் எட் கிடைக்கும். அதே இது ஈக்விட்டோரியல் இருக்கக்கூடிய ஃப்ளோரினுக்கு நெய்பர்ல இருக்கக்கூடியது 2. அப்போ n+1 ரூல் படி பார்க்கும்போது 2+1. So we will get 3. This is triplet. This is triplet. So நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்ன? A doublet and the triplet. Okay. This is and the fluorine NMR. Thank you.